சென்னையில் கல்லூரி மாணவர் அதிவேகமாக ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் முன்னால் சென்ற லாரி மீது மோதியதில் பெட்ரோல் கசிவு காரணமாக தீப்பற்றியதில் மாணவர் உயிரிழந்தார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்த ராஜ்குமார் என்பவர் கல்லூரி முடித்து தனது நண்பர் பிரான்சிஸ் என்பவருடன் தனது பல்சர் 200 NS வகை இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலையில் அதிவேகமாக வந்தபோது கோவூர் அருகே வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்ற லாரி ஒன்றின் மீது மோட்டார் சைக்கிள் மோதியது. மோதிய வேகத்தில் பிரான்சிஸ் தூக்கி வீசப்பட கீழே சரிந்த இருசக்கர வாகனத்துடன் ராஜ்குமார் சிக்கிக் கொண்டார். சாலையில் நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதால் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதில் ராஜ்குமாரும் தீயில் கருகினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த பிரான்சிஸை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த ராஜ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்தது விபத்திற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அது தீப்பற்றி எரிந்ததற்கு வேறு சில காரணங்களும் இருக்கலாம் என சம்பவம் குறித்து விசாரித்து வரும் பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கூறுகின்றனர். பொதுவாக இதுபோன்ற இருசக்கர வாகனங்களை தேர்ந்தெடுக்கும் சாகச விரும்பிகள் வீலிங் செய்வதற்கு தோதாக முன்பக்க எடையை குறைக்கும் பொருட்டு பெட்ரோல் டேங்கை மாற்றி விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் டேங்கில் இருந்து என்ஜினுக்கு பெட்ரோலை எடுத்துச் செல்லும் குழாய் சரியாக பொருந்தாமல் போகும் என்கிறார்கள் போலீசார். அதேபோல வெளியில் இருந்து வாங்கி பொருத்தப்படும் பெட்ரோல் டேங்குகள் தரமற்றவையாக இருக்கும் என்றும் அதனால் அவை சிறிய உராய்வுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் துளை விழுந்து பெட்ரோல் கசிவை உண்டாக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த மாதம் 9ஆம் தேதி திருப்போரூரில் இதேபோல நிகழ்ந்த விபத்தை போலீசார் மேற்கோள் காட்டியுள்ளனர். மேலும் பெட்ரோல் டேங்கை முழுமையாக நிரப்பக்கூடாது என்று கூறும் போலீசார் அவ்வாறு நிரப்பும் பட்சத்தில் சாதாரணமாக கீழே விழுந்தாலும் கசிவு ஏற்பட்டு தீப்பிடிக்கும் ஆபத்து உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோடை காலங்களில் சாதாரணமாகவே வெளிப்புற வெப்பம் அதிகமாக காணப்படும் சூழலில் அதிவேகமாக செல்வதால் என்ஜினில் ஏற்படும் வெப்பமும் தீ விபத்தை உண்டாக்கக்கூடும் என போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள்.